நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024ற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேரம் நிறைவடைந்திருக்கிறது. 3 மணியோடு அந்த நேரத்திற்கான அவகாசம் நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மார்ச் 20ஆம் தேதி, அதாவது மார்ச் 27ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. சரியாக 3 மணிக்கு நிறைவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு மார்ச் 30ஆம் தேதி. இதற்கான வாக்குப்பதிவு, அதாவது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழகத்தில் மொத்தமாக வாக்காளர்கள் 6,23,00,000 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் 6,18,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இதில் ஆண் வாக்காளர்கள் 3,06,00,000 பேர் என்றும், பெண் வாக்காளர்கள் 3,16,00,000 பேர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 33.31 கோடி ரூபாய் பணம் உட்பட 69.70 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் என நேற்று வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 6,51 ரூபாய், அதாவது வருமான வரித்துறை மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற பொழுது அந்தந்த பகுதிகளில் தமிழகம் முழுவதும் செய்யப்பட்ட வாகன சோதனையில் இவற்றையெல்லாம் பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த இறுதிக்கட்ட அவகாசம் நிறைவடைந்திருக்கிறது. 3 மணியோடு நிறைவடையும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் மார்ச் 27. அந்த தாக்கல் செய்வதற்கான நேரம் தற்போது நிறைவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரைட்.